சர்க்கிள்ஸில் ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இது. ஒரு ஃபிகர் கொடுத்துட்றாங்க. இந்த கிவன் ஃபிகர் ஓபி இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். ப்ரூவ் தட் ஏபிபி இஸ் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கல் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பிக்சர் கொடுத்துட்றாங்க. அவங்க ஏபிபி கொடுத்துட்றாங்க, ஓ கொடுத்துட்றாங்க. கொஸ்டின் நல்லா எப்போதுமே கொஸ்டின் நல்லா படித்து புரிஞ்சுக்கணும். இந்த ஓபி வந்து டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா டயாமீட்டர்ன்றது 2r. அதனால நம்ம முதல்ல என்ன எழுதிக்கணும்? அக்கார்டிங் டு கொஸ்டின் ஓபி இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் அப்படின்னு எழுதிக்கணும். டயாமீட்டர் எவ்வளோ? 2r. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம டேஞ்சென்ட் வரைஞ்சிட்டு டேஞ்சென்ட்டுடைய ரேடியஸ் இப்படிலாம் வரைஞ்சிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்கிள் ஓஏபி அதில் இந்த ஓஏ வந்து ரேடியஸ், ஓபி வந்து 2r. இது தெரிஞ்சாலே போதும். நமக்கு அப்ளிகேஷன் ட்ரிகோனோமெட்ரி யூஸ் பண்ணி இந்த சம்மை போடுவோம். ஓஏ வந்து 6. ஏன்னா டயாமீட்டர் கொடுத்தா நம்ம ஆருக்கு தான் நம்ம டயாமீட்டர் தானே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதனால் ஓஏ 6ஆக இருந்தால் ஓபி வந்து 2r. இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுனாலே போதும். இந்த மாதிரி சம்லாம் ஒரு தடவை பார்த்தோம், நம்ம அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஓபி 2r. அப்போ இந்த ஓஏபி ட்ரையாங்கலில் இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல்னால் நம்ம வந்து எல்லா ஆங்கிளும் 16 ப்ரூவ் பண்ணணும். அது மாதிரி நமக்கு தெரியும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கலும் ஆல் த ஆங்கிள் 16 ப்ரூவ் பண்ணணும். இப்போ 16 ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆங்கிள் 16 பண்ணாலே போதும். ஏன்னா இது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கல். ஆல்ரெடி டேஞ்சென்ட் வந்து இந்த பிஏவும் பிபியும் ஈக்குவல் இன் லென்த். அதனால இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் ஆப்போசிட்டிவ் ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால் இது 60ஆக இருந்தால் கண்டிப்பாக இது ரெண்டும் எக்ஸ்எக்ஸாக இருக்கும். எக்ஸ்எக்ஸ் 2x + 60 180 இருந்துச்சுன்னா எக்ஸ் 60 இது ஒன்று 60 இருந்தால் இது ரெண்டும் கண்டிப்பாக 60 தான் இருக்கும். அதனால் இதை மட்டும் நம்ம 16 ப்ரூவ் பண்ணணும். இது 16 ப்ரூவ் பண்ண முடியாது. மேலே இருக்கிற இது ரெண்டும் கான்கிரண்ட். அதனால் இந்த மேலே இருக்கிற தீட்டாவை மட்டும் நம்ம 30 ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் ஓஏபியும் ட்ரையாங்கிள் ஓபிபியும் கான்கிரண்ட். இது ரெண்டும் ரேடியஸ், இது லென்த் ஆஃப் த டேஞ்சென்ட், இது காமன். அதனால் இது ரெண்டும் கான்கிரண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவல். இப்போ இது 30னா இதுவும் 30. மொத்தமாக இது 60 ஆகிடும். இது 60னா இந்த ட்ரையாங்கிளுடைய இந்த ஆங்கிளும் 16 ஆகிடும். அதனால் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப ஈஸி தான் இது. ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த ஓஏ வந்து ஆர், ஓபி வந்து 2r. அப்போ தீட்டாவை கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆங்கிள் வேணும்? இந்த 90னா இதுதான் ஹைப்போடெனிஸ். அப்போ ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ் போடணும். ஆப்போசிட் பை ஹைப்போடெனிஸ்னா சைன் தீட்டா எடுத்துக்கணும். ஓகேவா? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஓஏ பை ஓபி. ஓஏ எவ்வளோ? 6. ஓபி எவ்வளோ? 2r. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 1/2 ஆகிடும். சைன் தீட்டா எதனுடைய சைன் தீட்டாவோட 1/2னா இங்கே என்ன வேல்யூ வரும்னா 30 டிகிரி வரும். இது 30 டிகிரியாக இருந்துச்சுன்னா கீழேயும் 30 டிகிரி. ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு இந்த ஆங்கிள் என்ன ஆகிடுச்சு? 60 டிகிரின்னு வந்துருச்சு. ஒன்று 60 டிகிரி வந்துருச்சு இல்லையா? 60 டிகிரி வந்ததுக்கப்புறமா அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா பிஏ இஸ் ஈக்குவல் டு பிபி ஈக்குவல் இன் லென்த். அதனால் x + 60 இஸ் ஈக்குவல் டு 180 போட்டால் நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 180 இப்படின்னு வந்து ஆன்சர் வந்து இந்த ஃபுல் ஸ்டெப்ஸும் நம்ம எழுதணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஏபிபியில் எல்லா ஆங்கிளும் 60 டிகிரியாக இருந்தால் அது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்.